முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிலக்கரி சுரங்க ஊழல் மற்றும் நில மோசடி புகார் தொடர்பாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் விசாரணைக்கு ஆஜராகாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடந்த 20ஆம் தேதி டெல்லியில் உள்ள ஹேமந்த் சோரன் வீட்டிற்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இந்த சூழலில் டெல்லியில் உள்ள ஹேமந்த் சோரனின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நேற்று அதிரடியாக சோதனை நடத்தினர். ஹேமந்த் சோரன் வீட்டில் இல்லாத நிலையில் நீண்ட நேரமாக நடைபெற்ற சோதனையில் சில ஆவணங்கள் மற்றும் அவரது காரை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனிடையே ஹேமந்த் சோரன் தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அவர் இன்று ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சிக்கு சென்றார். அங்குள்ள அவரது இல்லத்தில் தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையில் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனாவும் கலந்து கொண்டார். ராஞ்சி நகரை விட்டு எம்எல்ஏக்கள் வெளியேற வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகும் போது ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுவார் என்றும் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக அவரது மனைவி கல்பனா தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இதனையொட்டி ராஞ்சி நகரில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.